சற்று சிந்தித்து பார்த்தால், தினமும் கோவிலுக்கு வருகின்றேன், ஏன் வருகின்றேன், என்னில் என்ன நடக்கிறது, இவ்வாறு தினமும் நான் கோவிலுக்கு வர வேண்டுமா, திருப்பலி காண வேண்டுமா, திவ்யநற்கருணை உட்கொள்ள வேண்டுமா என்ற கேள்விகளை நம்முள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கேட்கின்ற போது நமக்கு ஆறுதலான பதில்கள் கிடைக்க வேண்டும். ஆம், என்னை காக்கும் தெய்வம், எனவே நான் வருகின்றேன். அவர் நேற்று காத்தார், இன்று காக்க வேண்டும், நாளையும் காக்க வேண்டும். எப்போதும் அவருடைய அருள் துணை எனக்கு வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும். இந்த நேரத்தில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்காக பல்வேறு தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற பெற்றோர், தங்கள் வேலைகளுக்கு செல்வதற்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கின்ற நபர்கள், இவர்களால் காலையில் வர முடியாத போது நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தின் பிரதிநிதியாக நான் கோவிலுக்கு வந்திருக்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னென்ன தேவை என்பது எனக்கு தெரியும். எனவே அவையற்றையெல்லாம் நான் கடவுளிடம் சொல்லி, இதுவெல்லாம் என் குடும்பத்திற்கு இன்று தேவை. நேற்று கேட்டேன் தந்தீர், இன்று கேட்கின்றேன் தாரும். இத்தகைய அந்த உணர்வுகள் தான் நம்மை உந்தி தள்ளுகிறது தினமும் கோவிலுக்கு வருவதற்கு. அப்படி பார்க்கின்ற போது இந்த நாளிலே முதல் வாசகமும் பதில் உரை பாடலும் அருமையான ஒன்று. நம்மை காக்கும் இறைவன், இதுதான் இன்றைய பதில் உரை பாடலுடைய தலைப்பு. 121 திருப்பாடல் 121. இது மனப்பாடமாக நமக்கு செய்தால் மிக மிக அருமை. காலையில் இருந்தவுடனே தூயாவியாரின் பாடலை பாடுவதைப் போன்று பாடிய பிறகு இந்த 121 இந்த சங்கீதத்தை, திருப்பாடலை மனப்பாடமாக சொல்லுகின்றோம் என்றால், இறைவன் எந்த வகையில் என்னை பாதுகாக்கின்றார், எந்தெந்த நேரத்திலெல்லாம் காக்கின்றார், எப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து என்னை காக்கின்றார் என்ற ஒரு உறுதிப்பாடு, மன ஆறுதல் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம் கோவிலுக்கு வருகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற புதிய உந்து சக்திகள். எனவே தான் நான் வருகின்றேன், என்னை காக்கின்றார் இறைவன். முதல் வாசகத்தில் பார்த்தால், இறைவாக்கினர்கள் வரிசையில் முதல் இறைவாக்கினராக இஸ்ரேல் மக்களுக்கும் யூதா, இது இஸ்ரேல் யூதா என்ற 2 இடங்களிலும் வாழ்ந்த அந்த மக்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்களில் முதன்மையாக இருக்கின்றவர் இந்த எலியா என்ற இறைவாக்கினர் தான். இஸ்ரேல் அரசர்கள் இருந்தார்கள், சவுல் தொடங்கி எல்லோரும் இருந்தார்கள். எல்லா இறைவாக்கினர்களும் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழவில்லை, கடவுளை புறக்கணித்து வாழ்கின்ற அரசர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அரசர்களில் முதலானவன் இவன் ஆகாப் என்பவன். ஏனென்றால் அவன் யாவே கடவுளுக்கு நாம் தொழுது ஆராதித்து வணங்க வேண்டும், அவர்தான் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கின்றார் என்ற நிலையிலிருந்து மாறி, அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவர்களுக்குரிய கடவுளாக இருந்த பாகால் என்ற இறைவன் என்ற கடவுளுக்கு கோவில் கட்டுகின்றான், பலியிட வைக்கின்றான், இவற்றையெல்லாம் செய்கின்றான். இந்த பாகால் என்பவர் மழைக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய கடவுள். இந்த இடத்தில்தான் கடவுள் அந்த நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த தெய்வங்களை விட நான் உயர்ந்தவன் என்று காட்டுவார். எலியா இறைவாக்கின் வழியாக, என் வாக்கினால் அன்றி மழையோ பனியோ பெய்யாது. எந்த இடத்தில் இருந்து கொண்டு சொல்லுகின்றார்? பாகாலுக்கு கோவில் கட்டி, மழைக்கு பாதுகாவலான பாகாலுக்கு கோவில் கட்டி, அவளுடைய அந்த பக்தியை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஆகாப்பு வாழ்ந்த இடத்திலே தைரியமாக அந்த அரசனையும் எதிர்த்து, அந்த கடவுளையும் எதிர்த்து, பாகாலையும் எதிர்த்து சொல்லுகின்றார், மழை பெய்யாது. அப்படியே நடக்கிறது. அந்த நேரத்தில் தான் கடவுள் அந்த தீமைக்கு சுட்டி காட்டி, தீமையை சுட்டி காட்டி பேசியதன் காரணமாக அந்த இறைவாக்கினரை பாதுகாக்கின்றார். நீ ஓடிவிடு, இங்கிருந்து ஓடிவிடு, எங்கே யோர்தானுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த கிரீத்து என்ற அந்த இடத்திற்கு சென்று நீ அங்கே தங்கிக்கொள். அங்கே இருக்கின்ற போது கெரித்து ஓடை அருகே இருப்பாய், ஓடையில் தண்ணீர் நீர் குடித்து விடலாம். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் காகம் உனக்கு காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கும். எந்த காகம்? இதுதான் இறைவனுடைய பராமரிப்பு. இது நடந்தது. அந்த ஓடையும் வற்றிவிடும். தண்ணீர் குடித்து கொண்டு அங்கே இருந்தார். எப்படிப்பட்ட பாதுகாப்பு பாருங்கள். நம்மை சுற்றி இருக்கின்ற இன்றைய கால சூழலை எண்ணி பார்த்தால், நமது கிறிஸ்தவத்திற்கு எப்படிப்பட்ட தாக்குதல்கள், தடைகள்,
மறைமுகமாக வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து பார்க்கின்ற போது, இதன் மத்தியில் ஆகாபு பாகால் தெய்வம், அதை எதிர்த்து இந்த எலியா இறைவாக்கினர் உறுதியாக நின்றார். ஏனென்றால் நான் நம்புகின்ற கடவுள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்று உறுதியாக இருந்தார். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? என் வாக்கினால் அன்றி மழையோ பனியோ பெய்யாது. ஏனென்றால் என் வாக்கு, நான் இறைவாக்கினர், எனவே இறைவனது வாக்கினராக இருந்து சொல்லுகின்றேன். அந்த இறைவன் மீது நம்பிக்கை, இரவே நான் சொல்லுகின்றேன், அது நடக்கிறது. அந்த பாதுகாப்பை பற்றி தான் சங்கீதம் சொல்லுகிறது என்று சொன்னேன். திருப்பாடல் 121. இன்றைய அந்த மலைப்பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய மத்தேயுனுடைய 5வது அதிகாரத்தில் வருகின்ற இந்த பகுதி ஏறக்குறைய இயேசுநாதரை புதிய மோயிசனாக, புதிய சட்டத்திட்டங்களை கொடுப்பவராக காட்டுகின்றது. மோயிசன் மலை மீது ஏறி 10 கட்டளைகளை பெற்று வந்தார். இயேசுவும் மலை மீது ஏறி அமர்ந்து மக்களுக்கு கொடுக்கின்றார். இந்த 10 கட்டளைகளுக்கும் இந்த 8 பேர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இது புற வாழ்க்கையை பற்றியது. 10 கட்டளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் புற வாழ்க்கையை பற்றி அதிகமாக பேசக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற இந்த மலைப்பொழிவானது நமது அக வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் எல்லா பண்புகளும். எனவே நமது அகம் தூய்மையாகிவிட்டால் நான் யாருக்கு பயன்பட வேண்டும்? அந்த அகத்தை பார்க்கின்றார் தானே கடவுள். புறத்தை பார்ப்பது கிடையாது, அகத்தை பார்க்கின்றார். எனவே தான் அந்த அகத்தில் எத்தகைய பண்புகளை நீ கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த நற்பண்புகளை நீ கொண்டிருக்கின்ற போது, எலியாவுக்கு துன்பம் ஏற்பட்ட போது அவரை பாதுகாத்தாரே, அதே தெய்வம் மக்கள் உன்னை வெறுத்து உன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகின்ற போது, நீதிக்காக நீ இருக்கின்ற போது உனக்கு துன்பம் ஏற்படுகிறதா? நான் உன்னை பார்த்து கொள்வேன். எனவே என்பாரோடு இன்று நான் ஆலயத்திற்கு வந்தேன். இன்று எப்படிப்பட்ட ஆன்மீக வழிகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன, என் வழியாக என் குடும்பத்திற்கு கிடைக்கின்றது, என் குடும்பத்திலே அடுத்த தலைமுறையை நான் எப்படி வளர்க்கப் போகின்றேன்? நாம் தினமும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றோம். உலக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர்களுக்கு ஆன்ம கல்வியை எப்போது யார் சொல்லிக் கொடுக்கப் போகின்றார்கள்? காலையில் டியூஷன், சாயங்காலம் டியூஷன், நாள் ஃபுல்லாக பள்ளிக்கூடம். இந்த உலக அறிவு, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த ஆன்மீக அறிவு, இதை எப்போது கொடுக்கப் போகின்றோம்? அதற்காகத்தான் மறைக்கல்வியை பற்றி சொல்லுகின்றோம். இறைவன்பார்களே, இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக இன்று இறைவனின் அருளுக்காக ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். இவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நமக்காக இடைவிடாமல் சகாயங்களை பெற்றுத்தர பரிந்து பேசும் அன்னையிடம் ஜெபிப்போம். எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களைப் போல வாழ்க்கை நடத்த இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவியார் அவர்களுக்கு வழிகாட்ட இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல்நலத்தை திரும்ப அடையவும் வேண்டும் என்று மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருளை இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவருடைய தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று நம் இடவிடா சகாயானிடம் நம்ம அவர்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து சொல்லி ஜெபிப்போம். நன்றியல்கள். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியர்களை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆன்ம சரீர நன்மைகளுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இணைந்த உதவிகளை நினைத்து பார்த்து நம்முடைய விடாசாக அன்னைக்கு மௌனமாக நன்றி சொல்லுவோம். காணிக்கை பாடல்.
ஆண்டவரே, கன்னியான புனித மரியம் திரேசாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேரு பயங்கள் எங்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமை. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டரிடும்.
எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் நல்ல மரணத்தின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் இன்று நாங்கள் நிறைவு கூறுகின்ற மரியம் திரேசா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருளை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரிடம் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தந்தவாறு நமது விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடி ஜெபிப்போம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கவும் இறைவனை செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்பரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.